சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானத்தின் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானி விமானத்தை பத்திரமாக நடைமேடைக்கு கொண்டு வந்திருக்கிறார். விவரங்களை அறியலாம். செய்தியாளர் கசாலி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கசாலி, இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு நிலையத்திற்கு மஸ்கட்டிலிருந்து ஓமன் ஏர்வேஸ் விமானம் 136 பயணிகளுடன் சென்னை வந்தது. இந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையில் தரையிறங்கும் போது திடீரென்று இடது பக்கத்தில் உள்ள ஒரு டயர் வந்து வெடித்தது. இந்த வெடித்ததும் விமானத்தில் குலுங்கியதில் விமான பயணிகள் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு ஓடுபாதையிலிருந்து விமான நடவடிக்கை எடுக்கப்பட்டார். பின்னர் பயணிகள் அவசரமாக இறக்கப்பட்டு அந்த விமானத்தை டயரை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சென்னையிலிருந்து பகல் செல்ல வேண்டிய இந்த விமானம் தாமதமாக சுமார் 5 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விமான சம்பந்தமாக விமான நிலைய ஆணைய அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நன்றி கசாலி, எங்களுடைய தகவல்களுக்கு. சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம்.